கண்ணியத்துக்குரிய கணவான்களே, அதே நேரத்தில் நாம் ஒரு விடயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக கண்டியிலும் தான் நியாயமான ஷியாக்கள் கண்டியிலே ஊடுருவிக் கொண்டிருக்கின்றார்கள். எது வரைக்கும் என்று சொன்னால், நியாயமா வெளிநாட்டுக்கு போகக்கூடிய சகோதரர்கள், கட்டாருக்கு போகக்கூடிய சகோதரர்கள் ஷியாக்களாக திரும்பி வந்து கொண்டிருக்கின்றார்கள். சில வெப்சைட்ஸ்ல நாங்கள் ஷியான்னு சொல்லி ஓப்பனா பேசுறாங்க கண்டியை சேர்ந்த சில சகோதரர்கள். இப்ப நீங்க யோசிப்பீங்க, ஷியாண்டா பெரிய ஹெடிங் உண்டாப்பா, ஷியாண்டா பெரிய ஹெடிங் உண்டா? இல்லை, மிம்பர்ல பேசணுமா? தெளிவா விளங்குங்க. ஷியாக்கள் என்றால் யார் தெரியுமா? ஒரு சாப்டரை சொல்லுறேன், பெரிய சப்ஜெக்ட், ஒரு சாப்டரை மட்டும் சொல்லுறேன். கண்ணியத்துக்குரிய கணவான்களே, ஷியாக்களிடத்தில் நீங்க கேட்டா அவங்க சொல்லுவாங்க என்ன தெரியுமா? எங்களுக்கும் உங்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல, நாங்களும் முஸ்லீம்கள் தான். சமீபத்தில் ஒரு ஷியா ஆலிம் பேசியிருந்தார், நாங்களும் உங்களே போல முஸ்லீம் தான், எங்களுக்கு குர்ஆன் தான் நாங்களும் பின்பற்றுறோம், நாங்களும் ஹதீஸ தான் பின்பற்றுறோம். என்ன, நாங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு மதிக்கிறோம். நாங்க இப்படி சொன்னேன்டா கேட்பாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு மதிக்க கூடாதா? அவர் எவ்வளவு பெரிய ஆள் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சிறப்பை சொல்லிக்கொண்டே போவார்கள். அது நாங்கள்லாம் ஏற்றுக்கொள்றதுதான், நாங்க ஏற்றுக்கொள்றதுதான். இவ்வளவு சிறப்பான அலி ரலியல்லாஹு அன்ஹு நாங்க மதிக்கிறோம். நீங்க எப்படி ஷாஃபி என்றீங்களோ, ஹனஃபி என்றீங்களோ, ஹம்பலி என்றீங்களோ, மாலிகி என்றீங்களோ, அதே மாதிரி அலி ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யார் அலியை விரும்புகின்றார்களோ இன்னஹு மின் ஷியாத்தி, அவர் அலியுடைய ஷியா என்று சொன்னார்கள், அலியுடைய குழு. எனவே நாங்க ஷியா என்றால் அலியை விரும்பும் குழுவினர், வேற ஒன்றும் இல்ல. எங்கட குர்ஆன்ல ஏதாவது மாற்றம் வைக்கா? இல்ல. நாங்க என்னத்த சொல்லுறோம்? எங்களைய பத்தி யஹூதி நசரானி பிரிச்சு வச்சுக்கிறாங்க. இப்படி ஒரு கதையை போடுவாங்க. கண்ணியத்துக்குரிய கணவான்களே, ஏன் இதை நான் கண்டியில இப்ப சொல்றேன் தெரியுமா? ஒரு சகோதரர் வந்து சொன்னார், ஹஜ்ரத் கேண்டில நான் ஊரை சொல்ல விரும்பல, என்னோட ஃப்ரெண்ட் உண்டு, நல்லா இருந்தான் போடிய கட்டாருக்கு பேத்து வந்து சொல்லுறானாம், நான் இப்ப ஷியாக்கு மாறிட்டேன்டா, ஷியாக்கு மாறிட்டேன். கொழும்புல ஒரு டீச்சர், நான் பல இடத்துல சொல்லியிருக்கிறேன், ஆயிஷா நாயகி என்னத்தான் இருந்தாலும் ஒரு நைட் தங்கிட்டு வந்தாங்க தானே, நவுதுபில்லா, ஒரு டீச்சர். இதே போல அந்த வார்த்தைகள் மிம்பர்ல சொல்லப்படாது, அசிங்கமான நிறைய வார்த்தைகளை எங்கட சமுதாயம் எடுக்குது. குறிப்பாக நான் சொல்கின்றேன், இது நார்மல் ஆட்கள் இல்ல, ஹை கிளாஸ்ல உள்ளவங்க, ப்ரொஃபஷனல் லாயர்ஸ் மார், டாக்டர், இன்ஜினியர், இது மாதிரி பெரிய பொசிஷன் உள்ள கிராஜுவேட், அடுத்தது உலமாக்களில் சிலர், அதே போல நல்ல படிக்கக்கூடிய புள்ளேல், ஹையர் எஜுகேஷன் படிக்கிற புள்ளேல், இவங்களை தான் இவங்க மாற்றிக் கொண்டிருக்கிறாங்க. அதே போன்று குறிப்பாக சில டீச்சர்ஸ் மார் லட்சக்கணக்கில் தள்ளி வந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய கணவான்களே, உண்மையிலே இந்த ஷியாக்கள், நான் ஒரு சாப்டரை மட்டும் சொல்றேன், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஷியாக்கள் விரும்புறது உண்மை, நாங்களும் விரும்புறோம். பிரச்சனை என்ன தெரியுமா? அவர்கள் சொல்லக்கூடிய அலி நாங்க சொல்லுற அலி அல்ல ரலியல்லாஹு அன்ஹு. கண்ணியத்துக்குரிய கணவான்களே, அவங்களோட கிதாபுகள்ல 300க்கும் மேற்பட்ட கிதாபுகளை வச்சுட்டு நாம் பேசுறது. அவங்களோட கிதாபுல வருது, அவங்களோட கிதாபுட கருத்து பார்த்தால் முதல் மனிதர் யாரு வாப்பா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். ஆனா அவங்களோட கிதாபுல அப்படி இல்ல. காஃபி என்ற கூடிய கிதாபுல, தஃப்சீர் அல் கும்மி என்ற கூடிய கிதாபுல, அன்வாரு நோமானியா என்ற கூடிய கிதாபுல, அன்வாரு பிஹார் என்ற கூடிய கிதாப், பல கிதாபுகளை வரக்கூடிய ஹதீஸ், இன்னல்லாஹ, உலமாக்களுக்கு விளங்கும், இன்னல்லாஹ கலக்கல் அர்வாஹ கபுலல் அஜ்சாதி பிஅல்ஃபை ஆமின், ஒரு பெரிய ஹதீஸ். அல்லாஹு தஆலா உடல்களுக்கு 2000 வருடங்களுக்கு முன்னால் உயிரை படைத்தான். அந்த உயிர்களை படைத்த பின்னால அந்த அல்லாஹு தஆலா என்ன செஞ்சான்? அந்த உயிரை எங்கேந்து படைச்சான் தெரியுமா?
அல்லாட ஒளியிலிருந்து படைத்தான். அந்த அல்லாஹ்வுடைய ஒளி 2 துண்டா பிரிந்துச்சு. அதுல ஒரு துண்டு ரசூலுல்லாஹ், அடுத்த துண்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு. இன்னொரு கிதாபுல, அதே கிதாபுல அந்த ஹதீஸ்ல எழுதுறாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் படைச்சு சொன்னானாம், உதுகுலா ஜன்னத, நீங்க 2 பேரும் சொர்க்கத்துக்கு போங்க. அவங்க 2 பேரும் சொர்க்கத்துக்கு போனாங்களாம். இது அவங்களோட அன்வாரு நோமானியா, கிட்டத்தட்ட எங்கட சஹீஹுல் முஸ்லிம் அந்தஸ்துல உள்ள கிதாபு, சஹீஹுல் புகாரியுடைய அந்தஸ்துல உள்ள கிதாபு. எழுதுறாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்துக்கு போய் பார்த்த நேரத்துல ரசூலுல்லாவையும் அலி ரலியல்லாஹு அன்ஹுவையும் கண்டாங்களாம். எங்க? சொர்க்கத்துல. அப்ப முதலாவது படைச்சுக்கிற யார? அது பிறகு கேட்டாங்களாம், யா அல்லாஹ், இந்த 2 பேரும் யாரு? இப்ப அல்லாஹ் சொன்னானாம், ஆதமே ஹவ்வாவே லௌலாஹுமா லமா ஹலக்துகுமா, ஆதமே ஹவ்வாவே, அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு இல்லை என்றால் உங்களை நான் படைத்திருக்க மாட்டேன். இது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவம். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, இந்த இந்துக்கள் ஒரு சாமி இருக்கிறாரு. இந்துக்கள் நம்பிக்கை படிக்க ஒரு சாமி, அதுக்கு சொல்வார்கள் சாமி பாபாஜி என்றுவார்கள், பாபாஜி என்று. அந்த சாமி அவரோட நம்பிக்கை இந்து, அதாவது குறிப்பா விஸ்வ ஹிந்து பரிஷத் போன்றவர்களுடைய நம்பிக்கை, பிராமணர்களுடைய, சாக மாட்டாரு. எத்தனையோ 1000 வருஷம் உசுரோடு இருக்கிறாராம், உலகம் அழியும் வரைக்கும் இருப்பாராம். இப்படி ஒரு நம்பிக்கை. இதே போல கண்ணியத்துக்குரிய கணவான்களே, ஷியாக்களுடைய கிதாபுகள்ல எழுதப்படக்கூடிய சம்பவத்தை பாருங்க. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் ஒரு ஜின்னோட பேசிக் கொண்டு இருந்தாங்களாம். ஒரு ஜின் ஒன்று வந்து ரசூலுல்லாஹ்ட்ட சில விஷயங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திடீரென்று உள்ளே வந்தார்கள். வந்த பொழுது பயந்த ஜின் தஸாகர, சின்னையாகி சின்னையாகி சின்னாகி ஹத்தா கான மிஸ்லல் உஸ்பூர், ஒரு குருவி குட்டிட அளவுக்கு ஆகிருச்சாம். இப்ப ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க, அங்க அலி ரலியல்லாஹு நிக்கிறாங்க, இஞ்சிலால ஜின் சின்னையாவி கொண்டே போகுது. கேட்டாங்களாம், இது அவங்களோட கிதாபை நான் வாசிக்கிறேன், லிம தகாஃபுஹு, ஜின்னே ஏன் நீ பயப்படுகின்றாய்? இப்ப ஜின் கதை சொல்லுது. எப்படி? லஅன்னி தமர்ரத்து அலா சுலைமான் இப்னு தாவூத், நபியே நாயகமே, நான் சுலைமான் நபியோட காலத்துல வாழ்ந்த ஜின், நான் இவங்களுக்கு கண்ட்ரோல் ஆகல, அநியாயம் செய்து கொண்டிருந்தேன். எனவே சுலைமான் நபி அவர்கள் என்னை அடக்குவதற்காக ஜின்னில் ஒரு கூட்டத்தையும் ஷைத்தானில் ஒரு கூட்டத்தையும் அனுப்பி வைத்தார்கள். பலம் யக்திரு அலைஹ, சுலைமான் நபிக்கு மேலாம் போச்சு, அவர் அனுப்பின ஜின்களுக்கும் மேலே அடக்கலாம் போச்சு, ஷைத்தானுக்கும் அடக்கலாம் போச்சு. பிஹார், இந்த நேரத்தில் நான் அப்படியே கடலால பேத்துக் கொண்டிருந்தேன். பெரிய சம்பவம். எப்படி இருக்கு? ஒரு ஜின், எவ்வளவு பவர்ஃபுல் ஜின், சுலைமான் நபிக்கு அடக்கலாம் போச்சான். ஜின்கள பட்டாளத்துக்கும் அடக்கலாம், ஷைத்தானுக்கும் அடக்கலாம். இப்ப இவர் எல்லாத்தையும் பெரட்டிட்டு போக்கல, ராமாயணம் கதையில மாதிரி. எப்படி எழுதுறாங்க? அந்த நேரத்தில் நாயகமே, இந்த அலி அவர்கள் அங்கு வந்தார்கள். யாட காலத்துல? சுலைமான் நபிட காலத்தில் அலி ரலியல்லாஹு வந்தாங்களாம். நபி, தமிழ்ல சொல்லிட்டு போற நேரம் சுருக்கம் என்றதால அவருடைய கையிலே ஒரு அம்பு இருந்தது. அந்த அம்பினால் எனக்கு அடித்தார்கள். நபியே நாயகமே, இன்னும் எனக்கு அந்த வலி இருக்குது. 3500 வருஷமாகி, 4500 வருஷமாகி. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம், கிட்டவா, அலி கிட்ட மன்னிப்பு கேளு என்று. மன்னிப்பு கேட்ட சரி அந்த ஜின்னுக்கு சோமாகிச்சாம். எப்படி? இவங்களோட மேல் மட்ட கிதாபுல வருது. அதே போல யூனுஸ் நபியை பத்தி வர நேரம் ஒரு நீண்ட சம்பவம். யூனுஸ் நபிக்கு அவங்களோட ஜைனுல் ஆபுதீன் என்று நினைக்கின்றேன், அவர் வந்து கேட்கிறாரு. ஒரு மனிதர் வந்து கேட்கின்றார், யூனுஸ் நபியோட காலத்தில் அலி ரலியல்லாஹு இருந்தார்களா? ஏன் இருக்காம வாண்டு பெரிய கதை. அப்படி கடலோரத்துல பேசி அவர் யாஹூத்து யூனுஸ் என்று கத்துவாரு. அந்த பழைய டார்சன் கதையில மாதிரி யாஹூத்து யூனுஸ் என்று கத்துற சரி.
அலை அடிச்சுச்சாம், கடல் பொங்கிச்சாம், காத்து அடிச்சுச்சாம். இப்ப மலை மாதிரி ஒரு மீன் வந்துச்சாம், வந்து கேட்டுச்சாம், கூப்பிட்டீங்களா ஆண்டு சொன்னாராம். இவர் அலி ரலியல்லாஹு நம்புறாரு இல்ல சொல்லிச்சாம். இப்ப அந்த மீன் ஒரு கதை சொல்லுது. எங்களுக்கு சின்ன புள்ள கதமாய்க்கும் இவனோட புகாரி முஸ்லிம் கிதாபுல வார சம்பவங்கள். இத சொல்லி இன்னும் பெருமை அடிக்கின்றார்கள் ஈரானில் உள்ள ஷியாக்கள். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, அந்த சம்பவத்துல அந்த யூனுஸ் நபியிட மீன் சொல்லுது, குர்ஆன் சொல்லுது யூனுஸ் நபி ஏன் அல்லாஹ் மீனை விழுக வச்சான். அந்த கூட்டத்துக்கு தாவத் கொடுத்து அவர்கள் இஸ்லாத்தை ஏற்காதனால் கோபித்துக் கொண்டு போனார்கள். ஆனா ஷியாக்களுடைய வேத புத்தகங்கள் சொல்கின்றது, அல்லாஹ் சொன்னானா, யா யூனுஸ் தவல்ல அமீரல் மூமினீன அலி இப்னு அபீ தாலிப், யூனுஸே அலி ரலியல்லாஹு அவர்களை அமீருல் மூமினீன் என்று நம்பு என்றாராம். யூனுஸ் நபி கேட்டார்களாம், கைஃப தவல்ல மன் லம் அரஹு வலம் அரிஃபு. யூனுஸ் நபி கேட்டார்களாம், நான் காணாத எனக்கு தெரியாத அலியை நான் நம்ப மாட்டேன். எனவே யூனுஸ் நபி அவர்கள் கோபத்தில் சென்றார்கள். இப்ப அல்லாஹ் சொன்னானாம் மீன் கிட்ட, நீ அவரை விழுங்கு. இப்ப மீன் சொல்லுது, நான் விழுங்கினேன் 40 நாள் அலி அவர் அந்த மீன் யூனுஸ் நபி என்ற வயிற்றிலிருந்து ஜிக்ர் பண்ணினார். எங்களுக்கு தெரிஞ்ச ஜிக்ர் ஒன்றிக்கு இல்லையா, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இவங்களோட கிதாபுல வருது, பிஹாருல் அன்வார்ல வருது, அன்வாரு நோமானியால வருது, இவங்களோட கிதாபுல வருது. யூனுஸ் நபி நீண்ட வயிற்றுல கேட்ட ஜிக்ரு, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் வகத் கபில்து விலாயத் அலி பின் அபீ தாலிப் வல் அஇம்மத்திர் ராஷிதீன். யா அல்லாஹ் தெரியாமல் செஞ்ச பாவத்தை மன்னிச்சிரு, என்னை விட்டுரு, நான் அலி அவர்களை அமீருல் மூமினாக ஏற்றுக்கொள்றேன் என்று 40 நாள் ஜிக்ரு செஞ்ச பின்னால தானோ அல்லாஹ் யூனுஸ் நபியை வெளியாக்கினான். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, இதே போன்று மூசா நபியுடைய சம்பவம், அதாவது அஸ்ஹாபுல் கஹ்ஃப பத்தி வருது. சூரத்துல் கஹ்ஃப்ல வார சம்பவம் எங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனா இவர்களுடைய கிதாபுல வருகின்றது எப்படி தெரியுமா, மூசா நபி ஹில்ர் அலைஹிஸ்ஸலாத்தோட போய் வந்த பின்னால இப்ப ஹாரூன் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தம்பி கேட்கின்றார்கள், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் என்ன நடந்துச்சு. இவர் எல்லாம் சொன்ன போறோம். சூரத்துல் கஹ்ஃப்ல வராத இன்னொரு சம்பவம் என்னது, இப்போ ஒரு குருவி வந்துச்சாம், வந்து கேட்டுக்குதாம் இவங்களை பார்த்து, என்ன நீங்க சுத்தி கொண்டு இருக்கிறீங்க, என்ன நீங்க சுத்தி கொண்டிருக்கிறீங்க, படிக்க வந்த மாதிரி விளங்குது. அப்ப ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம், ஆம் நாங்க படிக்கத்தான் வந்தோம். இப்ப அந்த மனிதர் சொன்னாராம், விளங்கிக்கோங்க, யாதி ஃபி ஆகிரிஸ் ஸமானி நபியுன், கடைசி காலத்துல நபி ஒன்று வருவார், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய அறிவாளியா இருப்பார். அது மட்டும் இல்ல, வயரிசு இல்மஹு இப்னு அம்மிஹி வஸீஹி அலி இப்னு அபீ தாலிப், அவருக்கு ஒரு மாமட மகன் இருப்பார், அவருடைய பேர் அலி ரலியல்லாஹு அன்ஹு. கண்ணியத்துக்குரிய கனவான்களே, இது ஒரு இதே போல ஒவ்வொரு நபீர வரலாறுலையும் அலி ரலியல்லாஹு அன்ஹு வந்துட்டு போறாங்க. அப்ப இது என்ன கதை? அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு எப்ப பிறந்தாங்க? யூனுஸ் நபியோட காலத்திலே வந்து, சுலைமான் நபியோட காலத்திலே வந்து, மூசா அலைஹிஸ்ஸலாத்து காலத்துல வந்து, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்துல போன அவர் நேரத்தோட வந்து. அது மாத்திரமல்ல, அவங்களோட ஹதீஸ் கிதாபுல வருது, அல்லாஹ் பாதுகாக்கணும், ஷியாக்கள் வழிகேடு என்று நாங்க சொல்லுவோம். இதுதான் நீங்க சொல்ல நினைக்கலாம், ஏன் இவர் மட்டும் சொல்லுறார் என்று. கண்ணியத்துக்குரிய கனவான்களே, குறிப்பா உலமாக்கள் விளங்குங்க, ஷியாக்களை பற்றி உடைச்சி சொல்லுற காலம் வந்திருக்குது. இல்லடா நாளைக்கு எங்கட புள்ள குட்டிகளும் நாளைக்கு இதே நிலைமையில போய் ஆயிஷா நாயகி விபச்சாரி என்று சொல்ற லெவலுக்கு வந்து நிற்கும். அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, எந்த அளவுக்கு சொன்னால் கியாமத்து நாளை பற்றி அவங்களுடைய ஹதீஸ பாருங்க. அன்னல்லாஹ் யபஅது ரில்வான பிமஃபாதில் ஜன்னah வ மாலிக பிமஃபாதின் நார் ஃபயதுஃபஹுமா இலா அலி இப்னு அபீ தாலிப். அல்லாஹ் தஆலா கியாமத்துடைய நாளையிலே ரில்வான் அலைஹிஸ்ஸலாம் மாலிக் அலைஹிஸ்ஸலாத்தை அழைச்சி சொர்க்கம் நரகத்துடைய சாவியை கொடுப்பார்களாம். அவர்கள் அந்த சாவியை கொண்டாந்து அலியுடைய கையில் கொடுப்பார்களாம். அலி ரலியல்லாஹு அவர்கள் வருவார்களாம், சொர்க்கத்தில் நரகத்தின் வாசலில் உட்கார்ந்து கொண்டு சொல்வார்களாம், யார் என்னையும் ஷியாக்களையும் விரும்பினார்களோ அவங்க எல்லாம் சொர்க்கத்துக்கு போ, என்னையும் ஷியாக்களையும் விரும்பாதவன் எல்லாம் நரகத்துக்கு போண்டு.